வணக்கம் நட்புகளே. நம்மள பல பேர் நேற்று நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுக்கு நடுவில் இன்றைக்கு இந்த நொடியை இந்த நாளை வாழ மறந்து கவலையை சுமந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனித வரலாற்றிலேயே அதிக வசதிகள் கொண்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதே போல் அதிகப்படியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கிறதும் இப்போ தான். முதல்ல கவலைன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கவலைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நம்ம மூளை பண்ணுற ஒரு வீணான போராட்டம் தான் இந்த கவலை. இப்படி ஒரு கவலையை தொடர்கதையாக மாற்றும் போது தான் அது மன அழுத்தமாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி உங்கள் உடம்ப வதைக்க ஆரம்பிக்குது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் நம்முடைய மனக்கவலையை தகர்த்தெறியும் வழிகளைத்தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சுதா. முதல்ல உங்கள் முக்கியத்துவத்தை குறைச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கவலையே இதில் தான் ஆரம்பமாகுது. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் கௌரவம் என்ன ஆகிறது, இந்த உலகம் என்ன தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அங்கே தான் தப்பே ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லட்டுமா, உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே நேரம் இல்லை. நீங்கள் செத்தா அடுத்த 10வது நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு என்னன்னு தான் அந்த உலகம் யோசிக்கும். அதனால் நீங்கள் என்னைக்கு உங்கள் அதிகப்படியான முக்கியத்துவத்தை நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் கவலை பாதியாக குறைஞ்சிடும். மறந்துடாதீங்க. இரண்டாவதா, வலி வேறு துயரம் வேறு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் அடி விழுறது சகஜம்தான். ஒரு நஷ்டம் ஏற்படலாம் அல்லது காதல் தோல்வி ஏற்படலாம். இது வலி. ஆனால் அதையே நினச்சி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறது துயரம் இல்லையா? வலி இயற்கையானது, ஆனால் துயரம் நீங்கள் தேடிக்கிறது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு அந்த துக்கத்தை மனசுலே சுமந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்களே. இதுக்கு பேர் அறிவு இல்லை, அடிமைத்தனம். இதை நீங்கள் புரிய தொடங்கினா கவலையும் குறைய தொடங்கும். புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதா, நேரம் ஒரு மாயை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லோருக்கும் கவலை எதிர்காலத்தை பற்றி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதோ இந்த நிகழ்காலத்தில். எதிர்காலத்தில் எப்போவோ வரப்போகின்ற பேயை நினைத்து நிகழ்காலத்தில் இந்த நாளை இந்த நொடியை நீங்கள் வாழாமல் பயந்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே தவற விட்டால் அது எந்த வகையில் நியாயம்? நாளைக்கு வரப்போகின்ற மழைக்காக இன்னைக்கு கொடையை திறந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே தான் கவலையும். முடிஞ்சதை மாற்றவே முடியாது, நடக்காததை தடுக்கவும் முடியாது. கையில் இருக்கின்ற நேரத்தை அனுபவிக்காதவன் வாழாதவன் ஒரு உயிருள்ள பிணம் போல. அதனால் நீங்கள் கவலையை மறந்து இந்த நாளே இந்த நொடியே அனுபவித்து வாழத் தொடங்குங்க. நான்காவதா, ஒரு பிரச்சனையை ஒரு புதிராக மட்டும் பாருங்க. பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே நாம் என்ன நினைப்போம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது, என்ன பார்த்து தேடி வருது அப்படின்னு நம்மளையே ஒரு பலியாடா நினச்சி கவலைப்படுவோம், வருந்துவோம் இல்லையா? இனிமேல் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஒரு புதிர் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பாருங்க. உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நாம் பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் நம்ம மூளை அதை நினச்சி பயப்படும். ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் ஒரு சவால் அல்லது டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி சொல்லும்போது நம்ம மூளை அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு தான் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். கவலைங்கிறது தேங்கி நிற்கிற குட்டை மாதிரி, செயல்பாடுங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும் நதி போல. நீங்கள் எப்பவும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதி போல இருங்க. இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஐயோ கஷ்டமாச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு சோர்ந்து உட்காராமல் அந்த விளையாட்டை எப்படி விளையாடி ஜெயிப்பது அப்படின்னு ஒரு ஆட்டக்காரனாக இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளாக மட்டும் இருந்தால் கடைசியில் கவலை தான் மிஞ்சும்.
ஆனால் நீங்கள் அதே விளையாட்டை இறங்கி விளையாடுற ஒரு பிளேயராக இருந்தால் அந்த விளையாட்டே அந்த பிரச்சனையே ஒரு சுவாரஸ்யமாக மாறிடும். உங்களுக்கு கவலை வரும்போது நான் சொல்ல போகும் இந்த 5 கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க, கவலை காணாமல் போயிடும். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்களோ அந்த விஷயம் இன்னும் 5 வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. கண்டிப்பாக பதில் இல்லை அப்படின்னு தான் வரும். அப்புறம் ஏன் 5 நிமிஷத்தில் கடந்து போகிற அந்த விஷயத்த 5 நாளாக நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க? 2வது கொஸ்டின் என்ன தெரியுமா? நடந்ததை என்னால் மாற்ற முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இல்லைங்கிற பதில் தான் வரும். ஏன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவது ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலுக்கு பின்னால் ஓடுவதை போன்றது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதை மாற்ற முடியாதுங்கும்போது அதை நினச்சி வருந்துவது உங்கள் சக்தியை வீணடிக்கும் செயல் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது கொஸ்டின், இனிமேல் நீங்கள் ஒரு பிரச்சனையை நினச்சி கவலைப்படும்போது இந்த கவலை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஒரு தீர்வை கொண்டு வருமா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. கண்டிப்பாக பதில் இல்லை என்று தான் வரும். கவலை உங்களை யோசிக்க விடாமல் தடுக்கும் ஒரு திரை போன்றது. அதனால் இனிமேல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடப் போகிறீர்களா அல்லது அந்த கவலையிலேயே மூழ்கி உங்களை நீங்கள் வதைக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். 4வது கொஸ்டின், நான் கவலைப்படுவது நிஜத்தை பார்த்தா அல்லது என் கற்பனையை பார்த்தா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய நேரங்களில் நாம் நடப்பதை பார்த்து கவலைப்படுவதில்லை, ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அல்லது அப்படி ஆயிடுமோ என நமக்கு நாமே ஒரு பயங்கரமான சினிமா கதையை மூளைக்குள் ஓட்டி அதை பார்த்து தான் நாம் பயப்படுவோம். நிஜத்தை மட்டும் பாருங்க, பயம் தானாக விலகி ஓடிடும். 5வது கொஸ்டின் என்ன தெரியுமா? இன்று நான் உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய வெற்றி இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா உலகில் எத்தனையோ பேர் இன்று காலை கண் விழிக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு இன்னொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய புள்ளியில் இருக்கும் உங்களுக்கு இந்த சின்ன கவலை ஒரு பொருட்டே இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் வாழ்வதே உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு. அதை இந்த சின்ன கவலைக்காக தாரை வார்த்து கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கவலைப்படுறதுனால உங்கள் கஷ்டங்கள் குறைய போறதே இல்லை, உங்கள் பலம்தான் குறையுது. சிங்கம் தன் வேட்டையை நினைச்சு கவலைப்படுறதே இல்லை, குறியை மட்டும்தான் வைக்குது. நீங்களும் உங்கள் இலக்கு மேலே குறியை மட்டும் வைங்க, இனி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா அது மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிகச்சிறந்த பதில். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அன்றில் தன் சுதா. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.